இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் சீரியலில் இப்போ அந்த ஃபோட்டோ விஷயத்தை வச்சே இன்றைக்கி ஒரு ஃபுல் எபிசோடாக ஓட்டிட்டாங்க. அதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடந்தாலும் கூட ஒரு ப்ராப்பர் ஃபில்லர் வீக்காகவே இந்த வாரம் ஃபுல்லாக ஆகிடுது. இந்த வாரம் ஃபுல்லாகவே அந்த ஃபோட்டோ வச்சு மட்டும்தான் போல். ஸோ இப்போ ஃபோட்டோ எப்போ வரும் அப்படின்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க காவேரி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, அதாவது எடிட் பண்ணி வந்த ஃபோட்டோஸை முதல்ல பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா அது தாத்தாட்ட காமிக்கிறாங்க. தாத்தா உடனே அதெல்லாம் பார்த்துட்டு பேர குழந்தைகளை ரசிக்கிறதான் தாத்தாக்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்காமா, ரொம்ப நல்லா எடுத்திருக்க நீ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு பாராட்டி அதை வாங்கி அதை டிபியாகவே வச்சிட்டாரு அவருடைய வாட்ஸ்அப்பில். ஸோ இதெல்லாம் அவர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சரி ஓகே மொத்தமாக போய் பேனர் அடிக்க கொடுத்துடலாம் அப்படின்னு பேனர் அடிக்க கொடுத்துட்றாங்க. எதுக்காகனா இந்த அப்பளத்துக்கு. இது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு குமரனுக்கு எக்கச்சக்க திட்டு விழுது ஒரு கஸ்டமர்ட்ட இருந்து. அவர் இப்போ இருக்க லேட்டஸ்ட் மாடலில் தைனா இவர் ஏதோ மாடலில் தச்சிருக்காரு. தச்சதை அவர் சுத்தமாக பிடிக்கல, துணி அந்த பேட்டர்னே சரியில்லை, காசெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு திட்டிட்டு போயிட்டார். இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, ஒழுங்காக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி மட்டும் தச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கங்கா வேறு இவரை திட்டிட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே ஆள் வரது கஷ்டமாக இருக்குது, வர ஆளையும் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா எப்படி அப்படின்னா நான் பார்த்து தச்சேன் கங்காங்கிறார். எப்படி இருந்தாலும் அவருக்கு பிடிக்கல அப்படின்ட்டு கங்கா சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் காவேரி வேறு அங்கே வர காவேரி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இவங்க காவேரி ஏதோ அந்த ஃபோட்டோக்கெலாம் இந்த பேனர்லாம் கொடுத்துருக்கேன் நான், அதெல்லாம் அடித்து அந்த போஸ்டர்லாம் ஒட்டலாம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்துடுறாரு. ஏற்கனவே திட்டினார் அவர் அந்த கஸ்டமர் சாரிப்பா போட்டப்புறமா என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா இருக்குன்ட்டாங்க, அதான் காசு கொடுத்தேன் நான், மன்னிச்சிருப்பா, நல்லா தச்சிருக்கப்பா, இனிமேல் ஒன்ட்டே கொடுக்குறேன்னு சந்தோஷமாயிட்டார் குமரன். அப்பாடா நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு பாராட்டு கிடச்சிருச்சுன்ட்டு. இதுக்கு நடுவில் அந்த பேனர் ஏதோ பக்கத்தில் தான் கொடுத்துருக்கோம், அந்த கடைக்காக வெயிட் பண்ண அதெல்லாம் நான் பார்த்து வாங்கிட்டு நான் அந்த ஒட்டுறதுக்கு ஆள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கம்மியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ போன்னு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அனுப்பிவிட்டு இவங்க கடத்தில் ஆனால் இவங்களே பார்த்துட்றாங்க. பார்த்து ஆள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே. இதுக்கு நடுவில் இப்போ வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமோடு வராங்க. எடுத்த ஃபோட்டோக்களில் ஒரு அழகான ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி அவருக்காக விஜயோட ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டி ஹாலுக்கே இப்போ தான் ஒரு பொலிவு வந்த மாதிரி இருக்குது. உங்களை தான் பாரதி ராஜா பாலு மகேந்திரலாம் மிஸ் பண்ணிட்டாங்க, இவரை யாரும் மிஸ் பண்ணாமல் ஒரு பாலிவுட் காலிவுட் அப்புறம் ஹாலிவுட்டே கலக்கிற அளவுக்கு பெரிய ஹீரோவாக போகிறார் பாருங்கள். சூப்பராக நடிச்சிருக்காரு, சரி சூப்பராக இருக்கார், போஸ்ட் கொடுத்துருக்காரு, இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு இவங்க அதை அழகாக மாட்டி விட ஒரு சந்தோஷப்பட்டு இருக்காரு. அப்போ விஜய் வேறு அங்கே வராரு. விஜய் அதை பற்றி கேட்கவே இல்லை போல ஃபோட்டோவை பற்றியே. இப்போ இவங்க அனுப்பிவிட்டதுக்கப்புறமா நல்லா இருக்கே ஃபோட்டோ, நல்லா பண்ணியிருக்கே, வாய் தான் வேலை செய்யணும்னு பார்த்தா நல்லாவே உன்னுடைய ஃபோட்டோ எடுக்கிற திறமையும் வேலை செஞ்சுருக்கே அப்படின்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. இதை ராகினி ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த ஃபோட்டோ தான், இந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்குது, இதை ஃப்ரேம் பண்ணி ஹாலில் அப்படின்னு அவர் சொல்லும் போது திரும்பி பார்த்தா ஹாலில் மாட்டியிருக்க ஃபோட்டோவை பாட்டார். பார்த்து ஒரே சந்தோஷமாயிட்டார். அது சந்தோஷமாக அதை பார்த்து என்ன மேஜிக் மாதிரி இருக்குன்னா காவேரி தான் நீ சொல்லாமலே அது பண்ணியிருக்கா அப்படின்னு ரொம்ப தேங்க்ஸ் காவேரின்னு சொல்ல இவங்களும் ஒரே ஒரு வெக்கப்படுறதோட இன்றைக்கி அந்த போர்ஷன் முடியுது. இதுக்கு நடுவில் வேறு லெவல் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு 2K கிட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றியெல்லாம் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த கதையிலங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் சீரியலில் இப்போ